11ஆம் வகுப்பு மாணவியான சவிதா ஒரு தனி ஊசலின் பயனூர் நிலத்தை கண்டுபிடிப்பதற்கான சோதனை செய்யும் பொழுது 30 அலைவுகளை நிறைவு செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 60 செகண்ட்ஸ் என குறித்துக் கொள்கிறார். இதன் மூலம் அவர் கணக்கிடும் தனி ஊசி நீளம் இப்போ பை ஸ்கொயர் வந்து 9.8 மற்றும் g 9.8 மீட்டர்/செகண்ட் என எடுத்துக்கொள்ள கொடுத்துருக்காங்க. இது நீட் 2026 கேட்கப்பட்ட வினா. இதற்கான விடை எப்படி காண்பது என காணலாம். தனி ஊசி நீளம் நம்ம கண்டுபிடிக்கணும். 30 அலைகளை வந்து நிறைவு செய்ய வந்து எடுத்துக்கொண்ட நேரம் வந்து 60 வினாடி கொடுத்துருக்காங்க. பை ஸ்கொயர் 9.8 g 9.8 இருக்கும். எளிமையாக வந்து தீர்ப்பதற்காக இந்த மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அலைவு நேரம் என்பது ஒரு முழுமையான அளவில் எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்பது நமக்கு தெரியும். அதை நம்ம டி என்ற குறியீடாக குறிப்போம். இப்போ டி ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறது 30 அலைகளுக்கு. அப்போ வந்து 60 30 போது உங்களுக்கு என்ன வரும் பிடிச்சோன்னா 2 வினாடிகள் வரும். இப்போ தனி ஊசி அலைவு நேரத்துக்கான சூத்திரம் நமக்கு தெரியும். டி ஈக்குவல் டு 2π √L/g என்பது தான். நீளத்தை கணக்கிட வந்து இவ்வளவு வர்க்கப்படுத்தணும்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4π² L/g வரும். இப்போ எல்லை வெளில எடுத்துடலாம், ஏன்னா எல்லை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ L ஈக்குவல் டி ஸ்கொயர் இன்ட்டு g/4π² வந்துடும். இப்போ கொடுக்கப்பட்ட மதிப்பு டி ஈக்குவல் டு 2 வினாடி, g 9.8, பை-ஸ்கொயர் 9.8 அதெல்லாம் பெருகிட்டோம் அப்படின்னா இந்த டி ஈக்குவல் 2 பெருகிட்டு இருக்க பாருங்க. அதே மாதிரி g 9.8 4 இன்ட்டு பை-ஸ்கொயர் 9.8 2 வினாடி போட்டு வரும். மேலேயும் 2 ஸ்கொயர் 4, கீழேயும் 4 4 அடிபட்டு போயிடும். ஓகேவா? அப்போ நல்லுங்கிறது 1 மீட்டர். நன்றி.